ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரான் தொக்கு. இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவரை பனானா லீஃப் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய அப்டேட்ஸ்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம். இந்த பேனில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 துண்டு பட்டை, 3 கிராம்பையும் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 200 கிராம் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இந்த ப்ரான் தொக்கு வந்து சின்ன வெங்காயத்தில் நம்ம செஞ்சோன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயத்தில் செய்கிறோம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது இந்த நேரத்தில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வெங்காயம் தக்காளியும் சேர்கிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இது கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது தொக்கு பார்க்கவே. இப்போ இந்த நேரத்தில் ஒரு 200 கிராம் அளவுக்கு ப்ரான் எடுத்துருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ப்ரான் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன் வந்து தண்ணி சேர்க்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ரான்லேயும் வந்து தண்ணி விடும். நம்ம அதுவும் இல்லாமல் தக்காளிலாம் சேர்த்துருக்கோம், அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நான் தண்ணி ஊற்றவே இல்லை. ஆனால் இருந்தாலும் வந்து அந்த ப்ரான்லேருந்து தண்ணி வர்றது நல்லா தெரியுது. பாருங்கள், ஈரப்பதமாக இருக்குது பார்த்தீங்களா. ப்ரான் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா சுருண்டும். இது வந்து மேக்ஸிமம் ப்ரான் சேர்த்ததுக்கப்புறமா 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும். பாருங்கள், ப்ரான் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இது வந்து ரசம் சாதத்துக்கு கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. அருமையான ப்ரான் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.